அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை புழல் சிறையில் துணை ஜெயிலரை ரவுடி கருக்கா வினோத் தாக்கியதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ரவுடி கருக்கா வினோத் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவரது அறையை சோதனை செய்வதற்காக துணை ஜெயிலர் சாந்தகுமார் என்பவர் சென்றிருக்கிறார். துணை ஜெயிலர் செல்வம் மற்றும் ஜெயிலர் சாந்தகுமார் ஆகியோர் சோதனைக்காக சென்றிருக்கிறார்கள். அந்த சோதனையை தடுப்பதற்காக துணை ஜெயிலர் செல்வத்தை கருக்கா வினோத் ஆபாசமாக திட்டி தாக்கியிருக்கிறார். இதனால் சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் காயமடைந்த துணை ஜெயிலர் செல்வம் சிகிச்சைக்காக சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கருக்கா வினோத் மீது புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது மேலும் ஒரு வழக்கு அவர் மீது பாய்ந்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.